எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரம், அங்கு யாருக்கு சாதகம், இதை பற்றி பேசி வருகிறோம். இப்பொழுது நாம் அந்த வரிசையில் பார்க்க இருக்கும் மாவட்டமானது சிவகங்கை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். ஓவராலா சிவகங்கை மாவட்டத்துடைய கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை அதுல 4 தொகுதிகள் இருக்கு. காரைக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரை தனி தொகுதி. ஸோ இங்க வந்து இங்க டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதி. ஏன்னா சிதம்பரம் இந்த தொகுதி வர்றதால கொஞ்சம் காங்கிரஸ் ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. முக்குளத்தூர் சமுதாயம் கொஞ்சம் இங்க கொஞ்சம் ப்ரிடாமினண்டா இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த முறை வந்து மல்டிபிள் பார்ட்டிஸ் இந்த சிவகங்கைக்குள்ள கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுக கூட்டணியில அதிமுக ஒரே ஒரு தொகுதி தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. திமுக கூட்டணியில வந்து 3 தொகுதிகளில் திமுக, எஃபெக்ட் 2 தொகுதிகள் திமுக, ஒரு தொகுதியை வந்து அவங்க கூட்டணி கட்சி ஆனால் உதயசூரியன் சின்னத்துல கருணாஸ் போட்டிடுறாரு, இன்னொரு தொகுதி காங்கிரஸ் போட்டிடுறது. அப்புறம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானன் அவர்கள் அவர் வந்து காரைக்குடி தொகுதியில் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட் சிவகங்கைக்குள்ள இந்த முறை இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். முதலாவதாக காரைக்குடி சட்டமன்ற தொகுதி, அங்க எவ்வாறு நிலவரம் இருக்கிறது? குறிப்பா சீமான் அவர்கள் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள்ல அவரும் ஒருத்தவர் அந்த தொகுதியை நிற்கிறாரு. எப்படி இருக்கு நிலவரம்? காரைக்குடி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டு, ரொம்பவே க்ளோஸா இருக்கும் இந்த ஃபைட்டு. இதுல வந்து என்னன்னா 4 வேட்பாளர்கள் 4 பேர் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏ திரு மாங்குடி அவர்கள் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் அமமுக வந்து தீர்ப்போகி பாண்டி, அவர் கொஞ்சம் லோக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் கட்சி இருந்த சீமானன் கண்டெஸ்ட் பண்றாரு. இது எல்லாமே டிவிக்கு எழுத பிரபுன்னு ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் நிறைய இந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். இது இல்லாம இப்போ சசிகலாவும் கேண்டிடேட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லியிருக்கீங்க காரைக்குடியில சீமானுக்கு வாய்ப்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்ப எப்படி இருக்கு? நான் சொல்லும் போது எந்த சூழல் இருந்துச்சு, நான் அன்னைக்கு வந்து அதிமுக அமமுக கூட்டணி உறுதியாகல. ஸோ இந்த தொகுதி காரைக்குடி தொகுதி தான் அதிமுக கண்டெஸ்ட் பண்ணாதுன்றது எனக்கு உறுதியா தெரியும். அது வந்து கூட்டணி கட்சி தான் கொடுக்கும். ஸோ கூட்டணி கட்சி பாஜகன்ற பொருள் வரும்போது சீமானுக்கு வெற்றி வாய்ப்புங்க அதிகம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ அமமுக தீர்ப்போகி பாண்டி கண்டெஸ்ட் பண்றதால கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் அங்க இருக்கு. இந்த தொகுதியை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 25 to 30% ஓட்டர்ஸ் வந்து தலித் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அது இல்லாம முக்குளத்தோர் அவங்க ஒரு 15-20% முக்குளத்தோர் ஓட்டுங்க இருக்கு. செட்டியார் ஓட்டர் 10% அங்க இருக்கு. அப்புறம் பிற சமூகங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா யாதவர் ஓட்டு 5% அங்க இருக்கும், கொஞ்சம் சிறிய எண்ணிக்கை. இப்ப இதுல என்னன்னா சீமான் நீங்க 2021 சரி 28 சரி நாம் தமிழர் கட்சி இங்க எக்ஸப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 28,000 எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அதிக ஓட்டு வந்து இங்கதான் தொகுதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு. அது மெயின் ரீசன் என்னன்னா அவங்க அந்த தலித் ஓட்டு கொஞ்சம் லார்ஜ் நம்பர்ல சீமான் பேரோட போல, முக்குளத்தோர் ஓட்டுல தலித் ஓட்டு கொஞ்சம் போல. இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா இதே தீர்ப்போகி பாண்டி வந்து 2021 கண்டெஸ்ட் பண்ணும்போது அவர் அமமுக அதே குக்கர் சிம்பிள்ல கண்டெஸ்ட் பண்றாரு. கண்டெஸ்ட் பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட 44,000 ஓட்டு எடுக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 21% ஓட்டு வெறும் அமமுக சிம்பிள். அன்னைக்கு தேமுதிக கூட்டணி, தேமுதிக ஒரு 3-4% அதுல இருக்கலாம். பட் அமமுக வந்து இங்க முக்குளத்தோர் தேவக்கோட்டை போன்ற பகுதிகளில் கொஞ்சம் இவர் நல்லாவே போல் பண்ணியிருக்காரு. கடந்த முறை ஹெச் ராஜா கண்டெஸ்ட் பண்ணதால அதிமுக இவர் கொஞ்சம் பிஜேபி கேண்டிடேட்டா அதிமுக அணியில் ஹெச் ராஜா கண்டெஸ்ட் பண்ணதால இவரால் நிறையவே ஸ்பிளிட் பண்ண முடிஞ்சது தீர்ப்போக்கி பாண்டியால. அப்படி இருந்தும் ஹெச் ராஜா வந்து கிட்டத்தட்ட 25% எடுத்திருக்கு, 21% எடுத்திருக்காரு. வின்னிங் கேண்டிடேட் தீர்ப்போக்கி பாண்டி வந்து 35% எடுத்திருக்காரு ஒரு த்ரீ கார்னர் ஃபைட்ல. இப்போ வந்து தீர்ப்போக்கி பாண்டி வந்து அதிமுக அணியில நிற்கிறார். ஸோ அதிமுக அணியில இருக்கும்போது இவரே தன்னோட பொட்டன்ஷியலி 20% கொண்டு வரும்போது அதிமுக கிட்டத்தட்ட 40% கிட்ட போக வாய்ப்பு இருக்கு.
சீமான் நிக்கிறதால சீமான் யாரை எப்படி பலவீனப்படுத்துவாருன்ற அதுவும் பார்வை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நகர்ப்புறம், ஏன்னா இப்ப கண்டிப்பா மாங்குடி எடுத்த ஓட்டுல காரைக்குடி டவுன்ல கொஞ்சம் நிறைய ஓட்டு இருக்கு. அந்த டவுன் ஏரியால கொஞ்சம் நல்ல ஓட்டு இருக்கு. இவர் தீர்ப்பாய் பண்ண தேவக்கோட்டை ஏரியால கொஞ்சம் ஓட்டு எடுத்துருவாங்க. ஸோ என்னுடைய பார்வை வந்து காரைக்குடி டவுன்ல வந்து சீமானும் ஓட்டை பிரிப்பாரு, இவரும் மாங்குடி கொஞ்சம் ஓட்டு எடுப்பாரு. இது இல்லாம அந்த தம்பி பிரபு அவரும் கொஞ்சம் ஓட்டு எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பிளிட் நிறையவே இருக்கு, கொஞ்சம் ரொம்பவே மைக்ரோ லெவலில் போயிட்டு இருக்கு. இதுல வந்து சசிகலா ஒரு கேண்டிடேட் இன்னும் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க அந்த கேண்டிடேட்ஸ் இன்னும் ப்ராப்பராக இன்கொயர் பண்ணலை. அது பண்ணப்பறம் மறுபடியும் கடைசி டுவர்ட்ஸ் இன்னொரு இது பண்ணலாம். அந்த கேண்டிடேட் முக்குளத்தூர் கேண்டிடேட் தான் இருக்கும். அவர் எந்த அளவுக்கு ஓட் ஸ்பிளிட் பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. பட் என்னோட அனுமானம் தீர்ப்போக்கி பாண்டி ஓரளவுக்கு அந்த முக்குளத்தூர் ஓட்டு எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாங்குடிக்கு அந்த செட்டியார் ஓட்டும் கொஞ்சம் வந்துடும். ஸோ இந்த மற்ற சமூகங்கள் எப்படின்னு சீமான் வந்து தலித் ஓட்டு கொஞ்சம் எடுக்கலாம், தலித் ஓட்டு விஜய் நோக்கி கொஞ்சம் போகலாம். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், ரொம்பவே ஹைலி அன்பிரடிக்டபிள் சீட்டு. நான் தீர்ப்போக்கி பாண்டிக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். ஏன்னா அவர் வந்து அமமுக தனிச்சு நிற்கும் போது 20% ஓட்டு எடுத்திருக்காரு. இப்போ அதிமுக கூட்டணியே வரும்போது அவரால் நான் அந்த 35% மேல உறுதியை எடுக்க முடியும். மாங்குடி கொஞ்சம் ஓட் ஸ்பிரிட் பிரபுவாலேயோ இவங்களா கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே நெக் டு நெக் கான்டெஸ்ட். ஆஸ் ஆன் டேட் நான் தீர்ப்போக்கி பாண்டிக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். ஒருவேளை சசிகலா கேண்டிடேட் நம்ம அது இன்னும் என்கொயர் பண்ணலாம், ஓரளவு ஓட் ஸ்பிரிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற சூழல் இருந்தாருன்னா அப்போ தீர்ப்போக்கி பாண்டிக்கு ஒரு சிக்கல் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் ஹோல்ட் பண்ணிடுவாருன்றதான் நான் நினைக்கிறேன். அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, அங்க நிலவரம். திருப்பத்தூர் வந்து ஒரு ட்ரெடிஷனல் டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. சிட்டிங் அமைச்சர் பெரிய கருப்பணன் கன்ஸ்பர்ம் பண்ண சீட்டு. இந்த சீட்டை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக பாஜக நிற்குது. பாஜக கூட்டணி கேசி திருமாறன் ஜி அவர் நிற்கிறாரு. நாம் தமிழ்ல இருந்து ரம்யா மோகன் லேடி கேண்டிடேட், தாவேக்கா வந்து ஸ்ரீனிவாச சேதுபதி அப்படின்ற கேண்டிடேட். இதுல வந்து ஸ்ரீனிவாச சேதுபதி முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். ஓகே, கேசி திருமாவளவன் அவர் வந்து முக்குளத்தூர் ஓட்டு டார்கெட் பண்ணி வருவாருன்றதால முக்குளத்தூர் ஓட்டு கொஞ்சம் இங்க பிரியும். நான் முக்குளத்தூர் கரெக்டா பெரிய கருப்பன் கரெக்டா கன்சால்டேட் பண்ணிடுவார். அவர் அந்த மினிஸ்டர்ன்றதால அவருக்கு அமைப்பும் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கும், கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அவர் வந்து இந்த தொகுதியில கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வெற்றி பெற சூழல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மூன்றாவதாக சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. சிவகங்கை தொகுதியில இந்த முறை திமுக கூட்டணி கருணாஸ் கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுக கூட்டணியிலிருந்து முன்னாள் எம்பியும் மாவட்ட செயலரும் செந்தில்நாதன் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழ்ல இருந்து இந்துஜா ரமேஷ் கண்டெஸ்ட் பண்றாங்க. தாவேக்கால இருந்து குழந்தை ராணி நாச்சியார்ன்றவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது எப்படின்னா காரைக்குடி பாலிடிக்ஸ் ஒரு செட்டிங்ல போகுது. எப்படி அதிமுக வந்து சிவகங்கை தான் மற்ற 3 கட்சியுமே மற்ற 3 தொகுதியுமே கூட்டணி கட்சிக்கு கொடுத்தாங்களா, திமுகவும் வந்து கரெக்டா சிவகங்கை தொகுதியை வந்து கூட்டணி கட்சி கொடுக்குறாங்க. பட் சம்பவம் உதயசூரியன் கண்டெஸ்ட் பண்ணது அது முழுக்க கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. கருணாஸ் வந்து 2016 ஜெயலலிதா அவருக்கு கொடுத்தது வந்து ஒரு கஷ்டமான தொகுதி தான் திருவாரணை. ஏன்னா அன்னைக்கு 2011 திருவாரணை சிட்டிங் எம்எல்ஏ வந்து திமுக, அந்த தொகுதியில இவர் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு இருக்கும், கொஞ்சம் அங்க இருக்கும். அங்க வந்து வெற்றி பெற்று வராருன்னா இவர் அகமுடையார் ஓட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுவாரு. ஸோ இவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர் தான். அவர்கிட்ட என்ன பேசணும், கேம்பெயின்ல கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நடக்கூடிய நபர் தான். பட் சிவகங்கையில என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, உங்களை திருவாரணையில அகமுடையார் ஒரு சிக்னிஃபிகண்டா இருக்காங்க. பட் சிவகங்கையில வந்து கல்லர் பேஸ்ட் கொஞ்சம் இருக்கிறதால அவரால் அந்த திருவாரூரில் பண்ண ஒரு சாகசத்தை இங்க பண்ண முடியுமான்றது எனக்கு சந்தேகம் தான். பட் அதனால அவர் கடினமா உழைச்சிட்டு இருக்காரு. செந்தில்நாதன் அவரும் கொஞ்சம் தொகுதியில வந்து கொஞ்சம் நல்ல பேரு. மெயின்லியா தொகுதி வந்து ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட் உள்ள ஆட்கள் இருக்கிற தொகுதி. அதுல வந்து முக்குளத்தோர் சமுதாயம் பிரதானமா இருக்காங்க. ஸோ எப்படியோ இவர் வந்து முக்குளத்தோர் ஓட்டு கொஞ்சம் எடுத்துருவார். பிளஸ் இந்த நாம் தமிழர் வேட்பாளர் சசிகலா வேட்பாளர் எப்படி செந்தில்நாதனோட முக்குளத்தூர் ஓட்டு டார்கெட் பண்ணி தான் வராங்க. இங்க எந்த அளவுக்கு பிரிக்கிறான்னு அப்படின்னு தெரியல. ஸோ ஆஸ் ஆன் டேட் செந்தில்நாதன் கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு இந்த சிவகங்கை தொகுதியில. இறுதியாக மானாமதுரை தனி தொகுதி, அங்க எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்?
மானாமதுரை தனி தொகுதி வந்து என்னன்னா, இங்க திமுக வந்து முன்னாள் அமைச்சர் திருமதி தமிழரசி கண்டெஸ்ட் பண்றாங்க. பாஜகவுல இருந்து பொன்பால கணபதி கண்டெஸ்ட் பண்றாரு. பொன்பால கணபதி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர்ல இருக்கிறாரு பாஜக கேண்டிடேட்டா. ஸோ திருவள்ளூர் என்னவர் வந்து இப்ப நீங்க மானாமதுரை நீக்கி சொல்றீங்க, அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் சவுத்து. அப்புறம் நாம் தமிழர் சண்முக பிரியா, தாவேக்க வந்து இளங்கோவன் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்க நீங்க போன அசம்பிளி நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஃபைட்ல வந்து தமிழரசி வந்து நல்லாவே ஓட்டு எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 90,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆனா நீங்க பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் தனிப்பட்ட முறையில அந்த டஃப் ஃபைட்லயுமே அவரால் அவரால் ஒரு 80,000 ஓட்டு கிட்ட தான் எடுக்க முடியுது. ஸோ தமிழரசி கண்டெஸ்ட் பண்ணும்போது இம்பாக்ட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க எதிராக கண்டெஸ்ட் பண்ண பொன்பால கணபதியும் இப்ப வந்து மானாமதுரைக்காரரா அப்படின்னு தெரியல. அதுவும் அவருக்கு ஒரு மைனஸா போகும். நாம் தமிழரும் இவங்களும் வந்து எப்படி எந்த ஓட்டு பிரிக்க போறாங்க, அதுவும் கொஞ்சம் சிக்கல். இது பாஜக இருக்கிறதால உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மானாமதுரையை பொறுத்தவரை திருமதி தமிழரசிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம். அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை. அதுல காரைக்குடி தொகுதி பாஜக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. திருப்பத்தூர் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், சிவகங்கை அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், மானாமதுரை திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் சொல்லியிருக்கீங்க. சிவகங்கை மாவட்டத்துடைய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சொல்லிக்கலாம்.